ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆர்ஐடி லெட்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம இந்த டிசைன் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து ஒரு போட் நெக் டிசைன். அதுக்கு கீழே நல்லா பெரிய சைஸில் திலகம் ஷேப் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ப்ளவுஸோட டீப், அதாவது நீங்கள் எவ்வளோ இறக்க வைப்பீங்களோ அந்த அளவு வர நான் இந்த திலகம் ஷேப் வந்து நான் போட்டிருக்கேன். இல்லை எனக்கு இந்த திலகம் ஷேப் வந்து குட்டியாக இருந்தால் போதும், பேக் நெக் ஃபுல்லாக கவர் ஆகி எனக்கு குட்டியாக அந்த நடுவில் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட் நெக்லேருந்து 1 இன்ச் கேப் விட்டுட்டு அந்த திலகம் ஷேப்பை ஸ்டார்ட் பண்ணி வரைங்க. ரெண்டுக்கு உள்ள இடைவெளி வந்து நம்ம டிசைன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட போகிறோம், ஜரி த்ரெட்டில் போட போகிறோம். சரியா, 3 லேயர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 3 லேயர்ஸ் வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடில் வந்து ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறேன். இது எல்லாமே 2 பீடாக வச்சு தைச்சிக்கோங்க. அது போக நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம், அல்லது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், நரம்பு யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லாட்டினா நார்மல் சூயிங் த்ரெட் இருக்குல்ல அது யூஸ் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்கி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து லோடிங்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோஸில் இதுக்கு முன்னாடி ஜமிக்கியை வச்சு எப்படிலாம் நம்ம போடலாம், லோடிங்ஸ்னால் என்ன, எதை மாதிரி பண்ணுறது ஈஸி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். நிறைய வீடியோஸில் நான் ஜமிக்கியை பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஜமிக்கி வந்து இப்படி ஒவ்வொன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜமிக்கிக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் நீங்கள் ஜமிக்கியை லோட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும். நார்மலாக நம்ம சூயிங் த்ரெட்டோ அல்லது நரம்போ இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜம்கியில் லோடிங்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ரிவர்ஸில் வந்து வராது. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேயர் ஃபுல்லாக நம்ம சுகர் பீடை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக இந்த போட் நெக்கு வந்து இந்த ஒரு பார்டர் எதுக்கு கொடுக்குறோன்னா, போட் நெக்கையும் அந்த திலகம் ஷேப்பையும் பிரித்து தான் காட்ட போகிறேன் நான். அதனால் நான் வந்து அந்த பார்டருக்கு மட்டும் நான் வந்து இந்த மெத்தடில் நான் கொடுத்துருக்கேன். போட் நெக் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா, கீழே அந்த திலகம் ஷேப் மாதிரி வருதில்ல, அந்த ஷேப்புக்கு நான் இந்த டிசைன் கொடுக்க மாட்டேன். சரியா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா முத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பீடு 2 mm இதோட சைஸ். ஓகேவா, இதை வந்து நான் 3 பீடு எடுத்திருக்கேன். 3 பீடு எடுத்து நம்ம இதை மாதிரி நம்ம போட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜம்கியும் சுகர் பீடும் பார்த்திங்கன்னா 3 தான் வச்சுருப்பேன், அதுவும் வச்சு எண்ணாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கட் பீடு சுகர் பீடு இந்த ஆர்டரில் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி போட்டு நீங்கள் எண்ணாட் போட்டுக்கோங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு இப்போது ரிப்பீட்டடாக வரப்போகுது. ஜம்கி லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 3 சுகர் பீடு. நீங்கள் எவ்வளோ சுகர் பீடு வைக்கிறீங்களோ அதே அளவு கரெக்டாக இருக்கணும் கடைசி வர. சரி, இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். 2க்கும் இடையில 1/2 இன்ச்சு தான் வருது. ஸோ 1/2 இன்ச்சுக்கு ஒருக்கா நீங்கள் டாட் வச்சுட்டு அதுக்கு இடையில இந்த டிசைனை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். புரியுதா? ஸோ நான் வந்து இப்போ நான் அப்படி தான் பண்ணுறேன். 1/2 இன்ச்சுக்கு ஒருக்கா டாட் வச்சுட்டு நான் வந்து எப்பயும் போல் இந்த டிசைனை வந்து கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒருக்கா நமக்கு, அதாவது இதுக்கு 2க்கும் நடுவில் நமக்கு அந்த ஒரு சிங்கிள் லைன் மாதிரி நம்ம வச்சோம்ல, சுகர் பீடும் ஜம்கியும் வச்சு அந்த லைன் தான் நமக்கு வரப்போகுது. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை மாதிரியும் நீங்கள் பண்ணலாம், கண்டினியூஸாக கொடுத்துட்டும் வரலாம், அல்லது இதை மாதிரி நீங்கள் கேப் விட்டு கொடுத்துட்டு கடைசி நீங்கள் அந்த லைனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ அப்படி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொன்று இருக்குது, நான் அந்த மெத்தடும் நான் சொல்கிறேன், கீழே திலகம் ஷேப் போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நீங்கள் ஜரி த்ரெட்டில் நீங்கள் வந்து லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து லேயர்ஸ் கொடுத்துட்டு அதே 2 mm பீடு. சரியா, 2 mm கோல்டு கலர், அதாவது முத்து டைப்பில் இருக்கும்ல அந்த டைப்பும் நீங்கள் எடுக்கலாம். பியூர் ஒயிட் பீடும் எடுக்கலாம், அல்லது லைட்டாக சாண்டல் கலரில் இருக்கும் அந்த பீடும் எடுக்கலாம். டோட்டலாக ஆனால் நீங்கள் ஒயிட் கலர் பீடையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஒயிட் கலர் டைப்பில் இருக்கணும். சரியா,
நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேயர் ஃபுல்லாக நீங்கள் சுகர் பீடை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம ஏன் ஒயிட் பீடுக்கு பதிலாக கோல்டு பீடு அதாவது வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எல்லா விதமான பட்டு சாரீ எந்த சாரீக்குனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் சாரீ ஆகட்டும் அல்லது டிசைனர் சாரீ எதுக்குனாலும் நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் போடும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கிராண்ட் லுக் தரும் இந்த பீடு, அதாவது இந்த முத்து டைப்பில் உள்ள இந்த ஒயிட் பீடு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே கிராண்ட் லுக் தரும். சரியா? அதனால தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேலே கொடுத்தோம்ல அதே தான் 3 பீடு வச்சு நான் வந்து நாட் போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணி நாட் போட்டுகிட்டே வரணும். நீங்கள் வந்து யோசிக்கலாம், இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கண்டிப்பாக நாட் போடணுமா, இப்படி ஒவ்வொரு இப்போ கட் பீடு முடியுதுன்னா அதுக்கு தனி நாட்டு, அடுத்து 2mm ஒயிட் பீடு வச்சு நம்ம போடும்போது அதுக்கு தனி நாட்டு இப்படி போடணுமானா கண்டிப்பாக நீங்கள் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை முடிச்சுட்டு நமக்கு இடையில கேப் வருது இல்லையா, அந்த இதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை கூட நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இடையில வந்து நம்ம வந்து சுகர் பீடும் ஜமிக்கியும் வச்சு லோட் பண்ணுவோம். கரெக்டாக? அந்த இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை காட்டுறேன். அது எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து சிங்கிளாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நாட் போட்டே ஆகணும். சரியா? ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2க்கும் இடையில உள்ள கேப்பில் நம்ம வந்து சுகர் பீடும் ஜமிக்கியும் வச்சு லோட் பண்ணிக்கலாம். இந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் தப்பானாலும் கொஞ்சம் கேப் அதிகமாக சான்ஸ் இருக்குது டிசைனில். அதனால் நல்லா பார்த்து மெஷர் பண்ணி கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு மெஷர் பண்ணுறீங்களா, அதுக்கு இடையில இந்த டிசைன் வரணும். அதாவது இந்த பீடும் கட் பீடும் வரணும். சரியா? இப்போ இப்போ கவனமாக நல்லா பாருங்கள். நான் வந்து ஜமிக்கியும் 3 சுகர் பீடும் வச்சு லோட் பண்ணிவிட்டு லாக் போடுறேன். ஆப்போசிட்டில் லாக் போட்டுட்டு அப்படியே குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக கொண்டுட்டு வந்துட்டு நம்ம லோடிங்ஸ்க்கு எப்போயுமே ஆப்போசிட்டில் நூல் எடுப்போம்ல, இங்கே வர பாருங்கள். நான் இப்போ வந்து லோடிங்ஸ்க்கு நூல் எடுக்கிறேன்ல, இதை மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து எப்பயும் போல் லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் செஞ்சேன்ல அதே மாதிரியே நீங்கள் திரும்ப அப்படியே கடைசி வரை கொண்டு போகணும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து நாட் போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கொண்டு போயிட்டு கடைசி இதில் நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். சரியா? இதை மாதிரி நீங்கள் வந்து போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். தனித்தனியாக நாட் போடணுன்னு அவசியம் கிடையாது. சரியா? இதுதான் அந்த இன்னொரு மெத்தட். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்பப்போ அப்டேட் ஆகிக்கோங்க. இதை மாதிரி நான் வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். அதாவது எப்படி ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்றது. நம்ம பார்த்ததில் இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம தனித்தனியாக தான் நாட் போட்டு ஆகணும். சரியா? இடையில வர்றதுக்கு மட்டும் நீங்கள் இதை மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும். ஓகேவா? இதோட ஸ்லீவ் டிசைனும் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பாருங்கள். இது வந்து புட்டா டிசைன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புட்டா டிசைன் தான். 3mm பீடு வச்சுருக்கேன், டூப் பீடு வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண 2mm பீடு. ஓகேவா? இதை வச்சு புட்டா டிசைன் கொடுத்து முடிச்சுட்டா நம்மளோட அழகான டிசைன் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து சிம்பிளாக வேணும் அண்ட் யூனிக்காக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.